ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி வீடியோ பார்த்தீங்கன்னா டைட்டிலில் சொல்கிற மாதிரியே வெரி மோஸ்ட் காமன் ப்ராப்ளம் எல்லாருக்குமே, அது விமனாக இருக்கட்டும், மென்னாக இருக்கட்டும், கேர்ள்ஸ், பாய்ஸ் எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ரொம்ப காமனாக இருக்க ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா ஹேர் ஃபால் தான். அதுக்கப்புறம் 30s இல்லை 35 தாண்டோன்னே பார்த்திங்கன்னா பால்னஸும் வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி நான் ஷேர் பண்ணுற ரெமெடி பார்த்திங்கன்னா, நான் வந்து ஒரு எனக்கு நினைவு தெரிஞ்சு நான் ஒரு 2nd ஸ்டாண்டர்ட்லேருந்து எங்கள் அம்மா வந்து எனக்கு இதுதான் யூஸ் பண்ணுறாங்க, இந்த ஆயில். இது வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுற ஆயில் தான். ஸோ இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் என்ன அப்படின்றது நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட் தென் ப்ளீஸ் கண்டினியூ வாட்சிங். ஸோ இந்த ஆயில் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஹாட் கண்ட்ரீஸில் இருக்கவங்க, எஸ்பெஷலி இந்தியாவில் இருக்கவங்க வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ண முடியும். லண்டனில் இருந்தீங்கன்னா வெரி சாரி, கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது ப்ரிப்பேர் பண்ணுறது. ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெயில் தேவை இது ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம வந்து குட்டி குட்டி வடை மாதிரி தான் நம்ம செய்ய போகிறோம். இது வந்து செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயில் தேவை. ஏன் அப்படின்னா, நம்ம வந்து இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ட்ரை பண்ணுறது பார்த்திங்கன்னா வெயிலில் வச்சு தான் ட்ரை பண்ண போகிறோம். அதனால் வந்து அதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதை அரைச்சிட்டு இந்த மாதிரி வந்து வடை மாதிரி செய்ய போகிறோம். ஸோ என்னால் வந்து இப்போ நான் வந்து லண்டனில் இருக்கிறதுனால என்னால் இதை ப்ரிப்பேர் பண்ணி காமிக்க முடியாது. ஸோ ஏன்னா நான் எப்பயுமே இந்தியாவுக்கு போகும்போது இந்த மாதிரி அம்மா வந்து கொடுத்துருவாங்க, எனக்கு அட்லீஸ்ட் அந்த 1 year வர மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ நான் அதை வந்து ஆயிலில் போட்டு நான் வந்து ஊற வச்சு பண்ணிப்பேன். ஆயிலில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் நேற்று ஒரு 2 days பிஃபோர் இது நான் செட் போட்டேன், முந்தானேத்தி நைட்டு. ஸோ இப்போ பாதி ஊறி இருக்குது, இன்னும் ஒரு 2 days வந்து அப்படியே ஊற விட்டுருவேன். உள்ளே இருக்க பாருங்கள், உங்களுக்கு தெரியும் அந்த வடை. ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, உங்களுக்கு நான் இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சொல்லிடுறேன். முடிஞ்சால் அதோட பிக் வந்து உங்களுக்கு நான் எங்கேயாவது வீடியோவில் வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் அதை வந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து வெயிலில் வந்து காய வைக்கணும். சரி, 2 சாய்ஸஸ் இருக்குது. உங்களால் சப்போஸ் வந்து வெயிலில் காய வைக்கிற அளவுக்குலாம் உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு நாட்டு மருந்து கடையில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ட்ரைடாக உங்களுக்கே கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை ஈஸியாக வந்து வாங்கிக்கிட்டு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து மிக்சியில் வந்து அரைச்சிடலாம். அரைச்சிட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஒரு இந்த கன்சிஸ்டன்சியில், இப்போ ஹென்னாலாம் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு குட்டி குட்டி வடையாக தட்டி நீங்கள் திருப்பியும் வந்து வெயிலில் வச்சிடணும். ஸோ அதுதான் ப்ரொசீஜர். நான் உங்களுக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ த ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஹென்னா லீஃபு, மருதாணி இலை வேணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்பருத்தியோட இலை, செம்பருத்தியோட பூ, இது. ஸோ வந்து டோட்டலாக 3 ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெந்தயம் வந்து ரொம்ப கம்மியாக போடுங்க. ஏன்னா சைனஸ் இருக்கவங்களுக்கு வந்து வெந்தயம் அவாய்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு சைனஸ் இருக்காதுன்னா கொஞ்சோண்டு நீங்கள் வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வெந்தயம் ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் இருக்கும் இல்லையா, காஞ்ச நெல்லிக்காய் வந்து அதுவும் எடுத்துக்கணும். ஸோ காஞ்ச நெல்லிக்காய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயின் இன்க்ரீடியன்ட் நான் சொல்லுவேன், இது எஸ்பெஷலி வந்து பால்னஸ் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம், எஸ்பெஷலி ஃபார் மென். நீங்கள் வந்து கருஞ்சீரகம்னு கிடைக்கும் கடையில். ஸோ அந்த இன்க்ரீடியண்ட் இது எல்லாமே எடுத்துக்கணும். ப்ளஸ் லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையும் பார்த்தீங்கன்னா காஞ்ச கருவேப்பிலை தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ இது எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. நான் திருப்பியும் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மருதாணி இலை, அதுக்கப்புறம் வந்து செம்பருத்தி பூ, செம்பருத்தி இலை, அதுக்கப்புறம் வந்து நெல்லிக்காய், அதுக்கப்புறம் வந்து வெந்தயம், அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலை இலை, அதுக்கப்புறம் வந்து கருஞ்சீரகம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில். ஏன்னா அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மென்னுக்கு இருக்கிற பால்னஸ், இல்லை விமென்க்கும் சில பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுதான் இன்க்ரீடியன்ட் உங்களுக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, எல்லாமே வந்து வெயிலில் வந்து ஓரளவுக்கு வந்து காய வச்சிடணும். காய வச்சிங்கனாலே உங்களுக்கு வந்து அதோட இருக்க ஈரப்பதம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது நம்ம நல்லா வந்து கிரைண்ட் பண்ணிக்க போகிறோம். எதுலனா மிக்சியில். நீங்கள் கருஞ்சீரகத்தை தனியாக கிரைண்ட் பண்ணிக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையுமே நீங்கள் ஒன்றா சேர்த்து கிரைண்ட் பண்ணிடலாம். ஏன்னா ஈஸி தான், அது கிரைண்ட் பண்ணாலும் உங்களுக்கு ஒரு பவுடர் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து கருஞ்சீரகத்தை தனியாக கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்து போட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் இந்த திப்பியாக இருக்கும், பட் தட் இஸ் ஓகே, அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, அது வந்து கிரைண்ட் பண்ணிவிட்டு ஒரு பவுடர் இதில் ஃபார்மில் வந்துடும் இல்லையா. அதுக்கப்புறம் தண்ணி ரொம்ப ஸ்டார்டிங்கே ரொம்ப ஊற்றிடாதீங்க. ஓரளவுக்கு செமி சாலிடாக இந்த மாதிரி தட்டை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வரணும். இந்த மாதிரி வடை இருக்குல்ல, இந்த மாதிரி குட்டி குட்டி வடை பிடிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி வந்த அப்புறம் என்ன பண்ணிங்கன்னா, ரவுண்டாக இந்த மாதிரி தட்டையாக நம்மளுக்கு வந்து இதில் கையில் வச்சு பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க. ஒரு கவர் இருக்கும் இல்லையா, சில கவர் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்கொயரோ இல்லை ரெக்டாங்கிள் மாதிரி பண்ணி அதில் ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுருங்க, வடையாக பண்ணிவிட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வெயிலில் வைக்காதீங்க,
கொஞ்சம் நிழலான வெயில், உங்களுக்கு தெரியும் இல்லையா, அந்த ரேஸ் வரும், பட் ஆனால் நிழலாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் வந்து இதை காய வச்சுருங்க. கண்டிப்பாக ஒரு 4 to 5 days ஆகும் இது காயறதுக்கு. பட் நீங்கள் பண்ணும்போதே நிறைய பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 1 year, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 years வரைக்கும் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ஒன்றுமே ஆகாது. அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா 1 year வரைக்கும் அப்படியே இருக்கும். அந்த ஸ்மெல் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த ஸ்மெல்லு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி தட்டையாக பண்ணிவிட்டு வெயிலில் வந்து ஒரு 5 daysக்கு வந்து காய வச்சுருங்க. ஸோ ஒன்ஸ் அந்த 5 daysக்கு அப்புறம் நல்லா இந்த மாதிரி காஞ்சிரும் இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா காஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி காஞ்ச அப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எல்லாமே வந்து ஒரே பேட்சில் வந்து எண்ணெயில் போட்டு அப்படியே ஃபுல்லாக வச்சிடாதீங்க. ஏன்னா அந்த எண்ணெயில் ஒன்ஸ் போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப நாள் யூஸ் பண்ண முடியாது. மேக்ஸிமம் 6 to 8 months வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா சின்ன சின்ன பேட்சாக வந்து நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு 3 weeks வரைக்கும் வரும். ஏன்னா நம்ம வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது தான் நம்ம ஆயில் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ வீக்லி ட்வைஸ்னா கூட உங்களுக்கு 4 to 5 weeks வரைக்கும் கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் அப்பப்போ பேட்ச் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இது வந்து போட்டு வச்சுட்டு நீங்கள் வந்து ஆயில் வந்து நீங்கள் இது பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பாயில் பண்ணாதீங்க உங்களோட ஆயிலை. நார்மல் கோகோனட் ஆயில் தான், வேறு எந்த ஆயிலும் எடுக்காதீங்க. நார்மல் கோகோனட் ஆயிலை வந்து பார்த்தீங்கன்னா இதை உள்ளே போட்டுட்டு நீங்கள் வந்து நிழலில் வச்சுருங்க. வெயிலுக்கு நேரம் வைக்காதீங்க. அதே மாதிரி தான் அந்த ரேஸ் வர மாதிரி நிழலில் வச்சுருங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 to 6 days வரைக்கும் கூட நீங்கள் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக வைக்கலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தலைக்கு ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 to 3 hours பிஃபோர் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா வந்து ஒரு க்ளீன் ஹேண்டில் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு அந்த ஆயிலை வந்து நல்லா வந்து உங்களோட டிப்ஸில் எடுத்துகிட்டு நல்லா வந்து மசாஜ் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். எந்த ஆயிலாக இருந்தாலும் அதை பெனிட்ரேட் ஆகிறதுக்கு நல்லா வந்து நீங்கள் மசாஜ் பண்ணணும். நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு டுவர்ட்ஸ் எண்டு கூட நீங்கள் ஃபுல்லாக போடலாம். உங்களுக்கு அந்த க்ரீசினஸ் ரொம்ப இருக்கவே இருக்காது, நார்மலாக தான் இருக்கும். நீங்கள் ஷாம்பு போட்டோன்னே உங்களுக்கு போயிடும், அந்த ஆயில்னஸ் வந்து உங்களோட ஹேரில் வந்து இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறக்காமல் வந்து உங்களோட எண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் போடணும். எண்ட்ஸ் வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஷைன் இருக்கும் உங்களோட ஹேரில். ஸோ அவ்வளோதான் கைஸ், ரொம்ப சிம்பிள். இது என்னென்னா நீங்கள் கொஞ்சம் வந்து மெனக்கிட வேண்டியதாக இருக்கும் இனிஷியலாக அந்த இது ப்ரிப்பேர் பண்ணுற வரைக்கும். ஒன்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 1 year 1.5 yearsக்கு உங்களுக்கு கவலையே கிடையாது. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களால் இன்க்ரீடியன்ஸ் வந்து எடுத்து உங்களால் காய வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா, எக்ஸப்ட் கருஞ்சீரகம் பார்த்தீங்கன்னா மிச்சம் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த நாட்டு மருந்து கடைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அங்கே எல்லாமே வந்து ட்ரை ஆனதே விற்பாங்க. ஸோ நீங்கள் அது வாங்கி கூட ட்ரை பண்ணலாம். பட் மோஸ்ட்டாக நீங்கள் வந்து நீங்களே வாங்கி அதை வந்து காய வச்சு பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்படி கிடைக்கலன்னா இதை நீங்கள் பண்ணலாம். இது கண்டிப்பாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1 to 2 months வரைக்கும் கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஹேர் ஃபாலும் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ப்ளஸ் டேண்ட்ரஃப் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு ரெமெடி. உங்களுக்கு டேண்ட்ரஃப் வந்து வரவே வராது. ஏன்னா இதில் போட்டுக்க இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹென்னாவாக இருக்கட்டும், இல்லை வந்து கருஞ்சீரகமாக இருக்கட்டும், இல்லை வெந்தயம் இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டேண்ட்ரஃப் ஃபைட்டிங் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையவே இருக்குது அதில். இது நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு சொல்லிட்டு. Until next video, take care. Bye.